கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரி அவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் ரட்சகரும் மீட்பரும் ராஜாமா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடியிருக்கக்கூடிய சபையார் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொண்டு சகோதரர் சொன்ன வண்ணமாக 3வது பாடமாக இன்று நாம் தியானிப்பதற்கு தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு நினைவு கூறுதலின் அடையாள சின்னங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க இருக்கிறோம். ஸோ நினைவு கூறுதலின் அடையாள சின்னங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே என்னதாங்க? அப்பமும் திராட்சை ரசமும். ஸோ அந்த அப்பமும் திராட்சை ரசமும் என்கின்ற தலைப்பின் கீழே தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதார வசனமாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதுங்க சிஸ்டர். ஸோ இப்போ பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மேல் வீட்டு அறையில நினைவு கூறுதல் அந்த ஒரு டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா பஸ்கா அனுசரிக்கிற டைம்ல புதிய ஒரு உடன்படிக்கையாக அப்பமும் மற்றும் திராட்சை ரசத்தை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு புதிய உடன்படிக்கை என்ன பண்றாரு அப்படின்னா சீசர்கள் மத்தியில் என்ன பண்றாருங்க முன்வைக்கிறார். ஸோ இவைகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த அப்பமும் திராட்சை ரசமும் எதற்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த அப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாக இருக்கு. இந்த ஒரு பாத்திரம் கிறிஸ்துவனுடைய பாடுகள் உபத்திரங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த ஒரு நிமித்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்கள் இதுவரைக்கும் பின்பற்றி கொண்டு வந்தது என்னதுங்க? பஸ்கா பண்டிகையில அவங்க பின்பற்றி கொண்டு வந்தது என்ன அப்படின்னா கசப்பான கீரை, சுட்ட மாம்சம் மற்றும் தடிகளை வைத்து அவர்கள் பின்பற்றி கொண்டு வந்தது தான் என்ன பண்றோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். ஆனா இந்த ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைவு கூறுதல் அதை பஸ்கா அனுசரிக்கும் பொழுது புதியதான ஒரு உடன்படிக்கை சின்னமாக அப்பத்தையும் திராட்சை ரசமான அந்த பாத்திரத்தையும் அடையாள சின்னமாக என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம முன் வைக்கிறார். ஸோ நமது கர்த்தர் மாபெரும் பலியை அடையாளப்படுத்தும் வண்ணமாக இந்த சின்னங்களை குறிப்பதாக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஒரே பேரான குமாரனை பற்றின ஆழமான சிந்தனைகளை இவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அடையாளப்படுத்துது. ஸோ இன்றைக்கு நாம் ஈவினிங் நம்ம நினைவு கூறுதல் வைக்கும்போது இங்க நம் முன் வைக்கப்படக்கூடிய அந்த அப்பமும் பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திராட்சை ரசத்தை பார்க்கும் பொழுது இது உலகப்பூர்வமான இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்துவர்களுடைய தாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் பரிசுத்தமாக நடைமுறையில நாம் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா நம் முன் ஒவ்வொரு வருடமும் என்ன பண்றாருங்க நம் முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். இவைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய நடவடிக்கைகள் எவ்விதமாக இருக்கு? ஏன் அப்படின்னா நினைவுறுதல் அனுசரிப்பதற்கு 3 மாத காலங்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? இந்த சத்திய பாடங்களை தியானிக்க ஆரம்பிச்சிடறோம். ஆராதனையிலும் என்ன பண்றாங்க? தியானிக்கிறோம். இடைநாள் கூடியிலும் நினைவுறுதல் பற்றின பாடங்கள் தான் பார்க்கிறோம். டெய்லியும் நமக்கு ஆன்லைன்ல வரக்கூடிய சப்ஜெக்ட் கூட என்னவாதான் மாறிடுது அப்படின்னா நினைவு கூறுதலுக்கு உண்டான பாடங்களாக தான் மாறிடுது. ஏன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம இது கொடுக்கிறோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா எதற்கும் உதவாதவர்களாக இருக்கக்கூடிய பாவத்துல புளிப்புல கசப்புல இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு, ஸ்லாக்கியம். இதையை தகுதிப்படுத்தி கொள்ளும் வண்ணமாக அந்த நினைவு கூறுதல்னால நாம் அந்த பாத்திரத்திலும் அப்பத்திலும் கை வைப்பதற்கு அதுக்குன்னு ஒரு தகுதி தேவன் என்ன பண்ணியிருக்கார்? வைத்திருக்கிறார். என்ன தகுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா நான் ஒரு பாவி, எனக்காக நீங்க ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த பாவிக்காக எனக்காக கொடுத்திருக்கீங்க. இதுல கை வைப்பதற்கும் அந்த ரத்தத்தை பருவதற்கும் நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லை. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற எனக்கு
என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்க ஒரே பேரான குமாரனே கொடுத்துருக்கிறீங்க. வசனம் சொல்லுது இல்லைங்க, ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கெட்டவனுக்காக யாரோ ஒரு நல்லவன் என்ன பண்ணுவாங்க, ஒரு நடைமுறையில தண்டனை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஒரு குற்றம் செய்தவருக்கு நிகராக ஒருவர் நான் தான் தவறு செய்துட்டேன் அப்படின்னு பழி ஏத்துக்க முடியுமா, நடைமுறையில சாத்தியமா அப்படின்னா இல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார், ஆதாமின் நிமித்தம் பாவத்துக்குள்ளான போன இந்த மரணத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு என்ன பண்றாருங்க, ஈடுபலியாக கொடுப்பதற்கு தம்மை தாமி என்ன பண்றாரு அப்படின்னா முன் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த ஒரு நினைவு சின்னம் இல்லை அப்படின்னா பாருங்க, நினைவு சின்னம் கொடுத்து சாத்தானுடைய காரியங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உலக பெயர் கிறிஸ்தவர்கள் மாதந்தோறும் என்ன பண்றாங்க, கொடுத்தே என்ன ஆகுது அப்படின்னா சாத்தானுடைய சூழ்ச்சிகள்னால என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய திட்டத்தின்படி இது வருஷந்தோறும் ஒரு முறை உன்னதமாக கடைபிடிக்கணும். அதுலயே சாத்தான் என்ன பண்றார், குழப்பங்களை என்ன பண்ணி வைக்கிறார், கொண்டு வந்து வைக்கிறார். அதன் நிமித்தம் இப்ப நமக்குள்ள இருக்கிற சிந்தனை உலக பெயர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கா, மாதம் தோறும் கடைபிடிக்கிறதுனால அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சடங்காக என்ன பண்ணிட்டு போறாங்க பாருங்க, அடையாள சின்னமாக வைத்து இதுல எப்படிப்பட்ட ஒரு கரப்ட் ஆயிருக்கு. அப்போ நம் முன் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அப்பமும் பாத்திரத்தையும் பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு குற்ற மனப்பான்மை வரும். என்ன வரும், ஒரு வேதனை வரும், ஒரு சங்கடம் வரும், ஒரு வலி வரும், ஒரு நெருடல் வரும். எதனால வரும் அப்படின்னா, எனக்காக நான் இந்த உலகத்துல மேன்மையானவன்ல கிடையாது, நான் ஒரு பாவி, எனக்காக என்னுடைய குடும்பமே என்ன பண்ணாது, எனக்காக என்னுடைய குடும்பமே ஜீவனை கொடுக்காது. ஆனால் எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கார் அப்படின்னா அதுல பங்கு பெறுவதற்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்வதற்கு நம்ம 3 மாத காலங்கள் சப்ஜெக்ட் கேட்டாலும் நாள்தோறும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதே என்னவா இருக்கு அப்படின்னா தேவனுடைய அனாதி தீர்மானமாகத்தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்தும் பரிதரிக்க கூடியவராக இருக்கிறார். இங்கு நம்ம என்ன பண்றோம், வசனங்கள் வாசிக்கிறோம். அவரை போல நாமும் அவருடைய பாடுகளை உணர்ந்து தொடர்ந்து என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம், தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோ அவரை போலவே நாமும் என்ன பண்ண வேண்டியவர்களாக தான் இருக்கிறோங்க, அனுதினமும் பாடுகளை சகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு இந்த 3 மாத காரியங்கள்ல தியானித்து கொண்டு வரும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட விதமாக ஸ்பெஷலான ட்ரையல்ஸ் தேவன் கட்டாயம் கொடுத்திருக்கணும். புது சிருஷ்டிகளுக்கு கொடுக்கல என்ன, அது கஷ்டம்தான். ஏன் கஷ்டம் அப்படின்னா நம்முடைய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவதற்கு உண்டான அந்த பரீட்சைகள் உபத்திரவங்கள் மத்தியில தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஒரு விசேஷித்தமான கால பகுதியில நமக்கு கட்டாயம் பாடுகளும் உபத்திரங்களும் இருக்கும். அது இருந்தால் மட்டுமே தான் நாம் தேவனுடைய சன்னிதானத்துல போய் நாம் இந்த பாடுகள் நிமித்தமும் உபத்திரவங்களிட்டுமும் இந்த புது சிருஷ்டி என்கின்ற இலக்கிலிருந்து விலகி போகாமல் நிலை நிற்பதற்கு நம்மளை நாம என்ன பண்ணிக்க முடியும், தகுதிப்படுத்திக்க முடியும். அப்படி தேவனுடைய கிருபாசனத்துல டெய்லியும் அந்த பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில கடின இருதயத்தோடு தேவனை எதிர்நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்மளை நாம் முழுமையாக பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிறைந்தவர்களாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியுங்க, மெருகேற்றி கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 33 வருடங்கள் ஊழியத்துல அநேக உபத்திரங்களையும் என்ன பண்ணியிருப்பார், கட்டாயம் மேற்கொண்டிருக்கார். அதுலயும் அந்த கடைசி நாட்கள்ல என்ன பண்ணியிருக்காருங்க, அதிகமா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஃபேஸ் பண்ணியிருப்பார். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த கடினமான சூழ்நிலைகள்ல அவர்களை ஃபேஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் என்ன ஆயிருப்பார், தேவனுடைய பார்வையில அந்த ஒரு ஸ்லாக்கியம், அதாவது ஈடுபலி கொடுக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு வரும்பொழுது அந்த உபத்திரவங்களும் அந்த ஒரு சூழ்நிலைகளும் அவர் வாசித்த
தீர்க்கதரிசனங்களின்படி நிறைவேறும் பொழுது, அந்த சூழ்நிலை ஃபேஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அவர் என்ன கொண்டுதான் வந்திருப்பார் அப்படின்னா, மெருகேறி கொண்டே என்ன இருந்திருப்பார், வந்திருப்பார். அதனாலதான் மேல் வீட்டு அறையில யூதாஸை பார்த்து நீ செய்ய வேண்டியதை செய்யன்னு அவரால் என்ன பண்ண முடியுது, அதெல்லாம் சொல்ல முடியுது. சோ அந்த உபத்திரவங்களும் அந்த பாடுகளும் அந்த வேதனைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி முழுமையாக அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள கடந்து செல்ல முடிந்ததோ, அதே மாதிரி தேவன் நமக்கு முன் வைத்திருக்கக்கூடிய அந்த பாடுகள் நிமித்தம் நம்மளாலையும் என்ன பண்ண முடியும், கடந்து செல்ல முடியும். அந்த ட்ரையல்ஸ்ல நம்ம பக்குவம் அடைவோம். நம்மளுடைய லக்கை நோக்கி ஓடுவதற்கு அது மிகுந்த ஒரு துணையாக தேவன் நமக்கு அந்த பாடுகளை வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவிகளுக்காகவும் என்ன பண்றார், பாடுகளையும் வேதனைகளையும் என்ன பண்றார் அப்படின்னா சகிக்கிறார். அதிலும் முதன்மையாக அவருடைய மனவாட்டி வகுப்பாராக இருக்கக்கூடிய நமக்காக என்ன பண்றார், அந்த உபத்திரங்களை மேற்கொள்றார். அதுல பங்கு பெறக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தையும் யாருக்கு தான் வைத்திருக்கிறார், திருச்சபை அங்கங்களாக இருக்கக்கூடிய நமக்கு முன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை வைத்திருக்கிறார். சோ இந்த அடையாள சின்னங்களை நாம் பார்க்கும் பொழுது என்னதான் நம்ம முன் வரும் அப்படின்னா, முதலாவது நம்மளுடைய மீறுதல் மற்றும் நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வரணும். ஏன் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படணும், அவர் என்ன தவறு செய்தார்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு குற்றமும் இல்லாதவர். அப்படியே நொறுக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ரீசன், யாருக்காக, ஆதாமினுடைய சந்ததிகளான குடும்பமான நமக்காகத்தான். சோ அவர் நம்மளுடைய மீறுதல்னாலும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்னாலும் அக்கிரமங்கள்னாலும் ஒரு ரீசன்னாலே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நொறுக்கப்படுறார். அது யாரின் நிமித்தம் நொறுக்கப்படுறாரு அப்படின்னா, யாரின் நிமித்தம்ங்க, பிதாவாகிய தேவனே என்ன பண்றார், என்ன பண்றார், அவருக்கு சித்தமானதை செய்வதற்கு அவர் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு அப்படின்னா, என்னாகிறார் அப்படின்னா சித்தம் வைத்து அந்த காரியங்களை மேற்கொள்றார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஒவ்வொரு வருடமும் நீசான் மாதம் 14ஆம் தேதி நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற அவர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு, அதிலும் விசேஷித்த வண்ணமாக வேத மாணவர்களுக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பாக இருக்கு. சோ இந்த ஒரு சின்னங்கள், நினைவு கூறுதல் சின்னங்களை நாம் ஒவ்வொரு வருடமும் நம்ம நினைவு கூறுறோம். அதை நினைவு கூறும் பொழுது 3 மாதங்கள் என்ன ஆகிறோம், குறிப்பிட்ட நாட்கள நினைவு கூறுறோம். அப்ப இந்த 3 மாதங்கள் மட்டும் போதுமா? கட்டாயம் போதாது. சகோதரர் சொன்ன மன்னமாக சொல்றார், இது டெய்லியும் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கணும். இது மினி மெமோராவும் இருக்கணும். டெய்லியும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இந்த 3 மாத காலங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா முழுமையாக நினைச்சு பார்க்கிறோம். இதே நம்ம டெய்லியும் நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம டெய்லியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை பற்றி மினி மெமோரியல் என்கின்ற தலைப்பின் கீழே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடைமுறைப்படுத்தி நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஏன் சொல்றார், ஏன் சொல்றாருன்னா வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இந்த வசனத்தை சொன்ன, இந்த வார்த்தைகளை சொன்ன அப்போஸ்தலன் பவுல் 3 மாத காலங்கள் மட்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி நினைவு கூறியிருப்பாரா? மரணத்தை கட்டாயம் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கூறியிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அப்படி கூடியிருந்தாருன்னா அவரால் இப்படிப்பட்ட வார்த்தையில சொல்ல முடியாது. ஏன், என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னொரு டைம் வாசிக்கலாம் சிஸ்டர். 24 வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, பாருங்க, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளின் சந்தோஷத்தை பொருட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த பாடுகள் உபத்திரவங்களை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அனுதின வாழ்க்கையில் என்ன பண்றார், ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அனுபவிக்கிறார். அப்ப அனுபவிக்கும் போது எல்லாம் அவர் என்னதான் பண்ணியிருப்பாருன்னா, எனக்கு இந்த பாடுகள் வருது,
எனக்கு ஏன் இப்படி வருது, எனக்கு ஏன் இப்படி சூழ்நிலைகள் வருது, இந்த சகோதரர்கள் ஏன் என் மத்தியில் இப்படி பிரச்சனைகளை கொண்டு வராங்க, இந்த பாடு ஏன் வருதுன்னு அவர் என்ன பண்ணியிருப்பார்? 3 மாதம் மட்டும் பண்ணியிருந்தா இவ்வளவு விதமான ஒரு டெப்தான அந்த பாடு அனுபவிக்கிறத பத்தி அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான மரணத்தை நினைவு கூற காரியங்கள் அனுதினமும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தியானிக்கும் பொழுது, ஏன்னா டே பை டே இவரோட லைஃப்ல ஊழியம் செய்யும் பொழுது இவருக்கு என்னதான் வருது? பாடுகள் உபத்திரம் வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து இவர் டெய்லியும் தியானிக்கிறதுனால அது எப்படி வரக்கூடிய பாடுகளை சந்தோஷமாக எண்ணுகிறது, அது எனக்கு மேன்மையா இருக்கு, அது எனக்கு சந்தோஷத்தை தருதுன்னு ஏன் இவரால் சொல்ல முடியுது அப்படின்னா, முதலாவது இவரோட விசுவாசம் எதில் இருக்கு அப்படின்னா, நான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி அங்கம் என்கின்ற வகுப்பார், அதில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடென்ட் இவருக்கு என்ன ஆகுதுங்க? தருது. அப்போ அவரை பின்பற்றுகிறவன் எவனோ என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்களுக்கு கட்டாயம் என்ன இருக்கு? அடிச்சுவடை பின்பற்றவங்களுக்கு அது இடுக்குமான வாசல், அதுல போன உபத்திரவம் அப்படிங்கிறது 100% இருக்கு. அது சொன்னது யார்? அதுல போக சொல்லி சொன்னது யார்? அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றார்? அந்த வார்த்தையிலும் என்ன பண்றார்? முன் வைக்கிறார். சோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனா அதுல கட்டாயம் வலியும் வேதனையும் இருக்கும், அதுல சந்தோஷம் இருக்கும். அதை நான் என்னன்னு சொல்றாரு? மேன்மையாக எண்ணுகிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அனுதினமும் ஊழியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நேர்ந்த சூழ்நிலைகள் நமக்கும் நடக்கும். அப்படி நடந்தாதான் நம்ம உண்மையாக ஊழியம் செய்யறோம் அப்படிங்கறதுல அவர் என்ன பண்றார்? சந்தோஷம் அடைகிறார். சோ அடுத்து அப்படி கன்டினியூ பண்ணலாம் சிஸ்டர். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அந்த அவருடைய மாம்சத்துல என்ன பண்றேன்னு சொல்றாருங்க, நிறைவேற்றுன்னு கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த விஷயத்தில் என்னவாக இருக்கு அப்படின்னா, அந்த அப்பம் திராட்சை ரசத்துல பங்கு பெறதுன்னா சாதாரணமாக என்ன பண்ண முடியாது, பங்கு பெற்ற முடியாது. கட்டாயம் வழிகளையும் உபத்திரங்களையும் அப்போ பவுல் எப்படி சந்தோஷமாக எண்ணுகிறாரோ அதே மாதிரிதான் நம்ம எண்ணணும். இந்த ஒரு 3 மாத காலப்பகுதியில, விசேஷமான இந்த ஒரு காலப்பகுதியில நமக்கு பாடுகளே இல்லாம இன்னைக்கு நம்ம அப்பத்தை கைய வச்சோம் அப்படின்னா, அந்த பாத்திரத்தை கைய வச்சோம் அப்படின்னா, வந்த பாடுகள்ல நம்ம சந்தோஷப்படாம தேவன்கிட்ட போய் ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த உபத்திரம், எனக்கு ஏன் இப்படி வருது, நான் என்ன பண்ணுன்னு நம்ம முறுமுறுத்திருந்தோம்னா, சலிப்படைஞ்சிருந்தோம்னா, இன்னைக்கு நம் அந்த ஒரு ஆசரிப்புல அனுசரிக்கும் பொழுது அது என்னவாக தான் இருக்கும்? என்னவாக தான் இருக்கும்னா அது அபாத்திரமாக பானம் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு கட்டாயம் பாடு இருக்கு, பாடு இல்லை அப்படின்னா நமக்கு கட்டாயம் என்ன இல்லை, அந்த லக்கை நோக்கி ஓடக்கூடியவர்களாக நம்ம இல்லை. நாம் நம்மளுடைய சொந்த விருப்பத்தை முன்வைத்து நாம் ட்ராக்கை மாற்றிட்டோம். நம்மளுடைய ஜபத்துல பாடுகளை கொடுத்து நாம் கவலைப்பட்டு எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்வஸ்ட் வச்சிருந்தோம், இது என்னை விட்டு நீங்க ரிக்வஸ்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ட்ராக் மாறிட்டோம் தான் என்ன அர்த்தங்க. சோ இவைகளை எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் மீண்டும் ஒரு முறை நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு வாய்ப்பை தேவன் நம் முன் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஓகே, இந்த விஷயத்தில் இரவு வேளையில நம்முடைய நேசரான ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த போஜனம் பண்ணும் பொழுது அவர் என்ன ஒரு தாட்ல பண்ணியிருப்பார்? அந்த போஜனம் கிறிஸ்துவை எவைகளை விசேஷித்த வண்ணமாக மாற்றிருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு நினைவு கூறுதல் அவருக்கு நேரிட போகக்கூடிய காரியங்களை அவர் விரும்பியதை என்ன பண்றார் அப்படின்னா செய்கிறார். மற்றும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய சீசர்களுக்கு நிமித்தமும் அவர்களுக்கு கூட இந்த பந்தியில அவர் ஷேர் செய்து கொள்வதற்கு அவர் என்னதான் பண்றாரு அப்படின்னா சந்தோஷப்படுறார். அதுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். சோ இங்க சீசர்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லூக்கா 22 அதிகாரம் 15 வசனம். லூக்கா 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். பாருங்க, 2 விஷயம். பாடுபடுவதற்கு முன்பாக இந்த பஸ்கால அனுசரிப்பதற்கு உங்களோட
ஆசையா இருக்கேன்னு சொல்ற. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம், இனி அவர் லிட்டரலா சீசரோட என்ன பண்ண முடியாது, அனுசரிக்க முடியாது. இன்னொரு விஷயம், நான் போனதுக்கு பிற்பாடும் இதை நீங்க என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. ஏன் செய்வீங்க? கிறிஸ்துவ மைண்ட்ல வச்சிருந்தா தான் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது என்னதான் கொடுக்கும்? நான் இருக்கும் பொழுது என்னோடு இருந்தவர்கள் என்னுடைய போதனைகளை கேட்டு நான் போன பிற்பாடும் அவர்கள் அதை என்ன செய்யறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்கு அதுல துக்கத்தையும் ஒரு விஷயம் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? என்ன கொடுக்கணும்னு பார்த்துட்டோம்னா, அது யாராவது அபாத்திரமா பானம் பண்ணிட்டாங்கன்னா அது அவருக்கு என்ன கொடுக்கும்? அப்போ இங்கு இந்த நாள்ல இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஒரே சமயத்துல புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எத்தனை லட்சம் பேர் அனுசரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும்? எத்தனை லட்சம் பேர்? இங்கே நம்ம எத்தனை பேர் இருக்கோங்க? உலகம் முழுவதும் இங்க என்ன பண்ண போறாங்க இந்த நாள்ல? ஆனால் இந்த பந்தியில உண்மையா அனுசரிச்சதுன்னு பார்க்கும் பொழுது 1,44,000 பேர் என்ன ஆகுறாங்க? அழைக்கப்பட்டவர்களோ, ஆனா உண்மையுள்ளவர்கள் சிலர். அப்போ இதுல ரெண்டு சந்தோஷம் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன ஆயிடுறாங்க? சபை அங்கங்களாக உண்மையாக தியாக மனப்பான்மை, சொத்து, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய கல்வி, அவர்களுடைய சுயம், அதையெல்லாம் வெறுத்து அவைகளெல்லாம் ஒதுக்கி வீசி தன்னுடைய வாழ்க்கையை துச்சமாக எண்ணி எப்படி தேவன் அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும், திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கிறிஸ்து தன்னை ஜீவபலியாக கொடுத்தாரோ, அதே மாதிரி எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், எந்த ஒரு தனக்கு என்று சேர்த்து வைத்துக் கொள்ளாமல், பிறனுக்கு என்று தன் நிமித்தம் தனக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து தாளந்துகளையும், அனைத்து வசதி வாய்ப்புகளையும், அனைத்து காரியங்களும் இந்த 1,40,000 பேர் என்ன பண்ணிடுவாங்க? 100% கிறிஸ்துவ மாதிரியே கொடுப்பதற்கு முயற்சி செய்து அந்த லக்கையை நோக்கி ஓடுவதற்கு என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மேல் வீட்டு அறையில பந்தி அனுசரிச்சுட்டு இருக்கும் பொழுது இதுவரைக்கும் தீர்க்கதரிசனமாக இருந்த காரியங்கள் அங்க நிறைவேறுவதற்கு அது என்ன ஆகுது? கன்வெர்ட் ஆகுது. அதாவது ஒரு ஸ்கிரிப்டா இருந்தது ஸ்டேஜ்ல டிராமா ஆகிற மாதிரி என்ன ஆகுதுங்க இப்போ அந்த மேல் வீட்டு அறையில கன்வெர்ட் ஆகுது. அங்கேயே அவருக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, அடுத்த ஒரு புதிய உடன்படிக்கை, இனி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஈடுபலிக்கு பிற்பாடு பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்று அந்த பின் வரக்கூடிய சபை அங்கங்களும் சேர்ந்து செய்வதற்கு உண்டான அந்த ப்ராசஸ், அந்த அடையாளங்கள், அந்த ஒரு நடைமுறைகள் என்ன ஆகுது அப்படின்னா அங்க என்ன ஆயிருதுங்க? மாறப்படுகிறது. அதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டுல என்னவாக இருந்தது? அது தீர்க்கதரிசனமாக, அது ரைட்டிங்காக இருந்தது. அது அடுத்த ப்ராசஸ் அது என்ன ஆகுதுங்க? அது நடைமுறையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னையே ஒப்பு கொடுத்து, மனிதர்கிட்ட ஒப்பு கொடுத்து, பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசனமாக சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா அந்த ப்ராசஸ்குள்ள என்ன ஆயிட்டாருங்க? வந்துட்டார். அப்ப அந்த ப்ராசஸ்குள்ள வரும்பொழுது அந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப என்ன இருந்தது? கடினம். எங்கேயே ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா மேல் வீட்டு அறையிலே ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன ஸ்டார்ட் ஆச்சு? அவர் அங்க என்ன போதனைகள் கொடுக்கிறார்? இனி நான் இங்க இருக்க மாட்டேன், இது என்னுடைய மாம்சம், இது என்னோட ரத்தம், நான் இனி இருக்க மாட்டேன், இதை நான் உங்களோட இருக்கக்கூடிய கடைசி போஜனம் அப்படிங்கிற காரியம்ல சொல்லிட்டு, அடுத்தது அங்க என்ன நிலவுகிறது அப்படின்னா சீசரமத்தில் என்ன நிலவுதுங்க? அடுத்தது யார் இங்க பெரியவன் என்கின்ற காரியம் என்ன ஆகுது அப்படின்னா அங்க நடக்குது. அங்கிருந்து என்ன ஆகுதுங்க? அவருக்கு உண்டான அந்த தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழ்நிலையும் கிறிஸ்து அனுபவித்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சூழ்நிலைகளும் அங்கே என்ன ஆயிருதுங்க?
ஸ்டார்ட் ஆகி கடந்து செல்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவைகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம 2 சப்ஜெக்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய டாப் டு பாட்டம் அதில் என்ன ஆயிடுச்சுங்க, அவரோட சூழ்நிலை எல்லாம் வந்துருச்சு. 2வது சப்ஜெக்ட்ல பார்க்கும் பொழுது அதுலயும் அவரோட பாடுகள் குறித்ததான காரியங்கள் வந்துருச்சு. அதே மாதிரி தான் இதெல்லாம் நம்ம அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் என்ன பண்ண போகிறோங்க, அந்த பாத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனால் அவருடைய அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து அந்த சிலுவை மரணம் மட்டும் அவர் பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளும், அந்த வலிகளும், வேதனைகளும், அந்த சூழ்நிலையிலும் தேவன் விரும்பின காரியம், கிறிஸ்துவும் விரும்பி ஏற்றுக்கொண்ட காரியம். தேவன் அதை விரும்பினார், தம்முடைய குமாரன் செய்யணும்னு. கிறிஸ்து விரும்பி அதை ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு செய்வதற்கு அவர் என்னானார், அதுல அவர் எங்கேயுமே என்ன ஆகல, சோர்வடையல. ஆனால் கெத்செமனேல என்ன ஆனதா நம்ம படிக்கிறோம், வியாகுலப்பட்டதா படிக்கிறோம். அப்ப ஏன் வியாகுலப்பட்டார் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த மரணத்துக்குள்ளாக போகக்கூடியதை பத்தி அவர் என்ன பண்ணல, வியாகுலப்படல. ஆனால் அவர் எதை குறித்து வியாகுலப்பட்டார், அவருக்கு நேரிடக்கூடிய அவமானங்களும், அந்த நிர்வாணங்களும், அந்த கொட்டுகளும், அதை பற்றி என்ன பண்றாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு சித்தமானால் நீங்கட்டும்னு சொல்றார். ஆனால் தேவனுடைய சித்தம் இல்ல, அது சித்தம்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு, அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து அவர் பயணிப்பதற்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறார். சோ அந்த ஒரு பாத்திரமும் அந்த அப்பமும் இப்படிப்பட்டதாக தான் இருக்கு. சோ இங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த அப்பம் அது ஒரு புளிப்பில்லாத அப்பம். அப்ப அந்த புளிப்பில்லாத அப்பம் ஏன் புளிப்பில்லாத அப்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ பொதுவாவே இந்த அப்பத்தை வைத்து பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல அப்பங்களுக்கு மிக மேன்மையான இடங்களை என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அதுலயும் யூதர்கள் அந்த சமயத்துல யூதர்கள் அவர்கள் அந்த எகிப்தில் இருக்கும் பொழுது அந்த கோதுமைகள்ல இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்திருக்கு. உணவுகளை கூட அப்பம்னு ஒரு பாட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. பழைய ஏற்பாடு காலத்துல அநேக பலிகள் கொடுக்கிற இடத்துலயும் அப்பங்களை என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு முக்கியத்துவ தன்மையை தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்பத்தை வைத்து கொடுத்திருக்கார். மக்கள் மத்தியிலையும் இந்த அப்பம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா ரொம்பவும் விலையேற பெற்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு அப்பத்தை அவங்க சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு முதலாவது அவர்கள் எது வேணும், வீட், நெல் வாங்கணும். அது உயர்ந்ததாக தான் என்ன இருக்குங்க அந்த ஒரு காலப்பகுதியில இருந்திருக்கு. அந்த உயர்ந்ததான அந்த ஒரு காரியத்தை, நெல்லை வாங்கி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பம் சாப்பிடணும்னா அது விலை உயர்ந்தது. அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பணம் சேர்த்து வைத்திருந்திருக்கணும், அதை செலவு செய்யணும், அதை வாங்கி அவங்க ப்ரிப்பேர்லாம் செய்யணும். அப்பதான் அந்த அப்பம் என்ன பண்ணப்படும் அப்படின்னா அவர்களுக்கு கிடைக்கும். சோ இந்த அப்பத்துல தேவன் ஏன் இவ்வளவு டெப்தா இந்த நினைவுகூடல் சின்னமாக கொடுத்திருக்கார், அதுவும் புளிப்பில்லாத அப்பம். பொதுவா புளிப்பான அப்பத்துக்கும் புளிப்பில்லாத அப்பத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா புளித்த அப்பம் எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்கும். அதைய ஈஸியா என்ன பண்ணிடலாம், உருட்டலாம். எடுத்தோம்னா அப்படியே பிஞ்சு வரும், நூல் மாதிரி வரும். எடுத்து இப்படி வச்சு பிட்டோம் அப்படின்னா அப்படியே வரும். புளிக்காத அப்பம் எப்படி இருக்கும், ஹார்டா இருக்கும். சோ புளிச்சா நல்லா இருக்கும், அது சாஃப்டா இருக்கும், யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கும், லெகுவாக இருக்கும். அதே சமயம் இந்த புளிப்பு பாவத்துக்கு என்னவா இருக்கு, ஒரு புளித்த மாவு கூட ஒரு நல்ல மாவு கலக்கும் போது அதுவும் என்ன ஆயிருது, புளிச்சிருது. சோ இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புளிப்பில்லாத அப்பத்திற்கு என்னவாக இருக்கிறார் அப்படின்னா அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவமும் இல்லாத நிலைமையை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதை பிற்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். இப்ப பாவத்துக்குள்ள இருக்கிறவங்க ஈஸியா என்ன ஆயிடலாம், மரணத்துக்குள்ள போயிடலாம். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ மாதிரி பாவம் இல்லாதவர்கள் மரணத்துக்குள்ள போகணும்னா அது பெரும் பிரச்சனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவதற்கு எவ்வளவு நேரங்கள் எடுத்தது பாருங்க. நைட்டு ஃபுல்லா தூங்கல, ஒரு ட்ரெஸ் இருந்தாலே என்ன ஆயிரும், ஹார்ட் அட்டாக் வந்துடும்.
ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை இருந்தாலே, இறுக்கமான சூழ்நிலை இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுவும் நைட்டு தூங்கல, அலக்கழிப்பு இருக்கு, விசாரணை இருக்கு அப்படின்னா அது என்ன ஆயிரும், சீக்கிரமா நம்மளை மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிடும். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நைட்டு ஃபுல்லா என்ன பண்றாங்க, தூங்க விடாம அலக்கழிக்கிறாங்க, விசாரணை பண்றாங்க, அடிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க, இத்தனையும் சம்பவிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சிலுவை பாடுகளை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சகிக்கிறார். ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவருடைய மரணம் என்ன ஆகல, அவருக்கு நேரிடலை. ஏன் அப்படின்னா அவர் பாவம் இல்லாதவர், அது கடினமாக தான் இருக்கும். சோ அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு என்ன ஆகல அப்படின்னா, அந்த பாவம் என்ன ஆகப்படலை அப்படின்னா நேரிடலை. சோ இந்த ஒரு அப்பத்துல கட்டாயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த அப்பத்துல கட்டாயம் புளிப்பில்லை. ஆனால் இந்த அப்பத்தின் கூட இன்னும் சில கோதுமை மணிகள் என்ன ஆகணும், என்ன ஆகணுங்க, சேர்க்கணும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடன் சேர்க்கக்கூடிய அப்பங்கள், அந்த கோதுமை மணிகள் எப்படிப்பட்டதுன்னு பாப்பாரா பார்க்க மாட்டாரா? அது ஃபங்கஸான கோதுமை மணியா இருந்தா என்ன ஆகும், அது மற்ற அப்பம் மற்ற கோதுமையிலும் அது என்ன பண்ணிரும். சோ அந்த ப்ராசஸே பெருசு. தன்னோடு சேர்ந்து சபை வகுப்பாராக ஆகக்கூடியவர்கள் எந்த ஒரு குற்றமும் பாவமும் முறுமுறுப்பும் அக்கிரமும் செய்யாதவர்களாக இருக்கணும். அப்படி செய்தவர்களை சேர்த்திக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதனாலதான் இந்த ஒரு நினைவு கூறுதலும் நமக்கு முன் என்ன வருது, வருடம் தோறும் கடந்து வருது. சோ போன வருஷம் இதே மாதிரி சப்ஜெக்ட் தான் கேட்டோம், இதே மாதிரி தான் ஃபுல் டே உட்காந்து கேட்டோம், இதே மாதிரி தான் 3 மாதங்கள் என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் போன வருடமும் என்ன பண்ணியிருப்போம், அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் வானம் பண்ணியிருப்போம். எத்தனை நாள் வைராக்கியமாக நம்மளால் வாழ முடிந்தது? இங்கிருந்து போனதுமே அந்த வைராக்கியம் போயிருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். போயிருந்தது ரீகால் பண்ணி பார்க்கும்போது இங்கிருந்து போய் கொஞ்ச நேரத்துல பாவம் செஞ்சுட்டேன், அந்த வைராக்கியத்தில் இல்லை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறது? ஏன்னா கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தெளிவு நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, நமக்கு வார்த்தைகள் சத்தியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த ஒரு எண்ணத்துல எந்த ஒரு புளிப்பும் நம்ம மத்தியில இல்லாமல் நாம் இந்த 3 மாத காலங்கள் வாழ்ந்திருக்கிறோமா? வாழ்ந்திருந்தா தப்பு. அப்பவும் தேவனும் கிறிஸ்துவும் என்ன சொல்றாங்க, பண்ணியிருக்கிறோமா? மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறேன் தான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை என்ன பண்ண போறோம், நம்ம அந்த வாய்ப்புக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இந்த அப்பத்திற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். வேதாகமத்திலும் 360 தடவைக்கு மேலாக இந்த அப்பத்தை குறித்ததான போதனைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளோட வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை அப்பத்திற்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நானே ஜீவ அப்பம் என்று நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்க்கும் பொழுது அவர்தான் நமக்கு அன்றாட தினமும் நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மகா மேன்மையான அப்பமாக என்ன பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா அது லிட்டரலா அவரோட சரீரமான அப்பத்துல பங்கெடுக்கிறதுலையும் சரி, மன்னாவான உணவை கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய உணவை கொடுக்கக்கூடியதிலையும் சரி, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நிமித்தம் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கார், நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா இந்த அப்பத்துல நாம் பங்கு கொள்வதற்கு தான். இந்த அப்பத்திலையும் இந்த விலையேறப்பெற்ற அப்பத்துல இதோட மேன்மையை புரிந்தவர்கள் தான் ஒவ்வொருவருமே இருப்போம். ஆனால் அவர்களிலும் ஒரு சிலர் இந்த மேன்மையை புரியாமல் கலந்து கொள்வதற்கு என்ன ஆயிடுறாங்க, தவறிடுறாங்க. பாருங்க, காலையிலிருந்து சாயந்தரம் மட்டும் வர முடியலாலும் சரி, சாயந்தரம் அதை அனுசரிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துல கூட வரணும். அதிலையும் வராமல் தவறிவிடக்கூடியவர்களாக இருந்தா, நானே ஜீவ அப்புன்னு சொல்லக்கூடிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ
மீண்டும் சிலுவையில அறைவதற்கு அது என்னதுங்க? சமம் தான். ஏன் அப்படின்னா நமக்காக தான் ஜீவனை கொடுத்திருக்கார், அந்த மனவாட்டி வகுப்பார் நம்ம தான் அப்படின்னு முழுமையாக கற்றுக்கொண்டு எல்லா இடத்திலும் பேசக்கூடிய நம்மளே இந்த விஷயங்கள்ல, இந்த ஒழுங்குக்குள்ள, நாம் இந்த நடைமுறைக்குள்ள சரி வரவில்லை அப்படின்னா என்ன ஆயிடுறோம்? நம்ம ஜீவனை கொடுக்கக்கூடிய விஷயம் அது ஜீவன் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போயிருது அப்படின்னு பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆதாமுக்காகவும் ஆதாமை சேர்ந்த குடும்பத்துக்காகவும் தான் நம்மளோட சகோதரர் இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு கொடுக்கிறார். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் இருந்தது? ஆதாம் நிமித்தம் வந்த பாவத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆதாமுடைய குடும்பம் தான். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா ஈடுபலியாக என்ன பண்றாருங்க? ஜீவனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனை கொடுத்ததுதான் அவர் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தொடங்கி ஞானஸ்தானம் எடுத்து 33 வருடத்துல தேவன் எதிர்பார்த்த அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து செல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்றாருங்க? ஆதாமின் நிமித்தம் அந்த பாவத்திற்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஈடுபலியாக ஆதாம் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன பண்றார்? ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகவும் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பாவம் என்கின்ற நிலைமையை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன பண்றாருங்க? போக்குறார். அப்போ நாம் அவர் நிமித்தம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நமக்கு கிடைத்த மாபெரும் இந்த ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா புது சிருஷ்டிகள் என்கின்ற ஒரு அழைப்பை தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கார். அதனாலதான் எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுறாங்க. ஆனா அதுல உண்மையாக அதனுடைய மதிப்பை தெரிந்து நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை யாருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டு அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள பேப்டிசம் எடுத்து கான்சிகிரேட் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய மேன்மை மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதை கேட்டாலும் விவரம் அவங்களுக்கு என்ன ஆகாது, புரியாது. ஆனால் நம்ம கிட்ட இந்த நினைவு கூறுதல் நாள், அதாவது இந்த ஒரு கான்செப்டை பத்தி பேசினா அரை மணி நேரம் என்ன பண்ணலாம், சாதாரணமா பேசலாம். ஏன் அப்படின்னா இதனுடைய காரியங்கள், இதோட டெப்த்து, இது எதற்காக கொடுக்கப்பட்டது, இந்த கான்செப்ட் எதுக்குங்கிறது 100% நமக்கு என்ன பண்ணியிருக்கு, புரிஞ்சிருக்கு. இதையை வேற யாராச்சும் கிட்ட பேசும் பொழுது நம்ம மெடிடேட் இல்லாம டீட்டெயிலிங் அரை மணி நேரமாவது மினிமம் என்ன பண்ணலாம், பேசலாம். அந்த ஞானத்தை என்ன பண்ணி வச்சிருக்கார், தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தோடு சேர்த்து தேவன் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், என்னவா இருக்குங்க, கீழ்ப்படிதல். அவர் எடுக்கக்கூடிய, அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதலை தான் நம்ம தவறவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். தவறவிடக்கூடியங்கள் குணலட்சணங்கள் தான். ஆனால் நாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த அப்பத்தையும் புஷ்டர்லாம், திராட்சை ரசத்தையும் பருகிடலாம். ஆனால் அதனோடு சேர்ந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதல் என்ன, கீழ்ப்படிதல் என்ன, கீழ்ப்படிதலுங்க, அவருடைய சித்தம் செய்யறதுதான் நம்மளுடைய வேலை. அப்ப அவருடைய சித்தம் செய்யறோம் அப்படின்னா, செய்யணும் அப்படின்னா இதுல என்ன வரும் அப்படின்னா சொந்த குடும்பம் பகைக்கலாம், சகோதரர் பகைக்கலாம், என்ன வேணா, என்ன சூழ்நிலை வேணா என்ன ஆகலாம், வரும். மரணத்துக்குள்ளாகவே என்ன பண்ணப்படும், என்ன பண்ணுங்க, கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் அப்படிலாம் நடக்கும் பொழுது நம்முடைய கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னா தேவன் நமக்கு முன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இதுல சாரம்சமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அப்பம் பிக்கும் பொழுது, நம்ம சகோதரர் சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அப்பம் பிக்கும் பொழுது அது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கு. அது யாருடைய கரத்துக்குள்ள இருக்கு, அவருடைய கருத்துக்குள்ள இருக்கு. அது ஓகே, லிட்டரலா அது அந்த நடைமுறை செய்யும் பொழுது, நம்ம சகோதரர் எழுதும் பொழுது அது தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பமாக இருக்கு, பாத்திரமாக இருக்கு. அப்ப அங்க கைக்குள்ள யார் இருக்கா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ யாரே பிக்கிறார், தேவனே என்ன பண்றார், பிக்க
பிக்கிறார். அவர் பிக்கிறார்னா அந்த ஒரு சூழ்நிலை யார் தான் கொடுத்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதாம் செய்த பாவத்திற்கு ஈடுபலியாக யார் தான் மரிக்க வேண்டும்? கிறிஸ்து தான். இது தீர்மானித்தது யார்? தேவன். அதைத்தான் அடையாளம் பண்ணக்கூடியதாக இருக்கு நம்மளோட சகோதரர் சொல்றார். சோ அங்க பிக்கும் பொழுது அந்த கரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய கரமாக இருக்கு. அந்த கரத்துக்குள்ள இருக்கக்கூடியவர் யாராக இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவாக இருக்கிறார். அதைத்தான் தேவன் பிச்சு யாருக்கு கொடுக்கிறார்? சீசர்களுக்கு கொடுக்கிறார். இப்ப யாருக்கு கொடுக்கிறார்? சபையாக இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு சூழ்நிலை சகோதரர் சொல்லும் பொழுது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சமாக பிறக்கும் பொழுது 33 வருடங்களும் தேவனுடைய கரத்துல என்ன பண்ணியிருக்கார்? இருந்திருக்கிறார். ஒவ்வொரு வழிநடத்திலையும் என்ன பண்ணியிருக்கிறார்? இருந்திருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? கிறிஸ்துவோட பேசியிருக்கிறார். ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தேவன் கிறிஸ்துவுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தீங்கும் அவருக்கு நேரிடும் போது தேவன் கிறிஸ்துவ அதுல இருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? விலகி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு டைமும் கிறிஸ்துவுக்கு அவர் காட்ட வேண்டிய வழிநடத்துதல்கள், அவர் போதிக்க வேண்டிய வார்த்தைகள், அவர் செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்கள், அவர் செய்து காட்ட வேண்டிய அடையாள அற்புதங்கள் அனைத்துமே தேவன் கிறிஸ்துவை கொண்டு என்ன பண்ணியிருக்கார்? செஞ்சிருக்கிறார். அதே தேவன் தான் கிறிஸ்துவையும் பிச்சிருக்கிறார். இதுல கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் நடந்த ஒரு இன்சிடென்ட் சகோதரர் சொல்றார். தேவன் கிறிஸ்துவுக்கு முதல் முறையாக தன்னை மறைத்து கொண்டார் அப்படின்னு சொல்றார். அது தேவனுக்கு மிகப்பெரிய வழி. கிறிஸ்துவுக்கு தேவன் மறுமொழி கொடுக்கல. அது என்னதுங்க? சோ இது வழியை கொடுத்திருக்கு கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்துவுக்கும் இல்ல மட்டுமில்ல, தேவனுக்கும் கொடுத்திருக்கு. பாருங்க, ஏசாயால வாசிக்கிறோம் இல்லைங்க. ஏசாயால நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 31 வசனம் வரை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாகுவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு நீராதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமி அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடனே மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். போதுங்க சிஸ்டர். இன்னைக்கு நம்ம ஆச்சரியமாக பார்க்கிறோம்ல, ஒவ்வொரு காரியங்களும் என்னென்ன பார்க்கிறோம்? ஆச்சரியமா எதெல்லாம் பார்க்கிறோம்? வானத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். ஊட்டி கொடைக்கானல்ல போகும்போது அங்கே நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் எப்படின்னு பார்க்கிறோம். இன்னும் நம்ம போய் பார்க்கணும் ஆசைப்பட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா? அந்த காரியத்தை எல்லாம் செய்யும் பொழுது, படைக்கும் பொழுது அவர் பக்கத்துல செல்ல பிள்ளைய என்ன பண்ணியிருக்கார்? கிறிஸ்து இருந்திருக்கார். அந்த செல்ல பிள்ளை தான் லோகோஸ் நிலைமையிலிருந்து என்ன ஆகுறாருங்க? மாம்சம், பாவத்திற்கு ரூபமாக இருக்கக்கூடிய இந்த மாம்சத்துக்கு என்ன ஆகுறாரு? வரார். ஆனால் அவர் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது என்னவா இல்லை? எதில் இல்லை? பாவத்தில் இல்லை. கண்ணியின் வயிற்றுல பிறந்தாலும் அவர் என்ன பண்ணல? பாவத்தின் வித்திலிருந்து அவர் என்ன ஆகல அப்படின்னா வரல. இதுலதான் வந்தார் அப்படின்னா ஒரு பரிபூர்ண நிலைமையில என்ன ஆகிறார்? வரார். ஆனால் இந்த பரிபூர்ண நிலைமையில இருக்கக்கூடிய கிறிஸ்து பூர்ணராகணும். எதுல பூர்ணராகணும்? புது சிருஷ்டி என்கின்ற கான்செப்டுக்குள் அவரும் என்ன ஆகணும்? பூர்ணராகணும்.
சோ அதற்கு என்று முன்வைக்கப்பட்டது அந்த 3.5 வருடங்கள் ஊழியங்கள். அது என்னவா தான் இருந்தது? டஃபா தான் இருந்தது. நமக்கே எவ்வளவு டஃபா இருக்கு, ரொம்ப டஃபா இருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இத்தனைக்கும் இன்னைக்கு ஊழியம் செய்யும் பொழுது தனிப்பட்ட வகையில செய்யறோமா? இல்ல, அநேக சகோதர சகோதரர்களுடைய உதவியில் என்ன பண்றோம்? அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, சகோதரர் ஒருத்தர் ஊழியம் செய்யும் பொழுது அநேக சகோதரர்களும் சகோதரரும் அவருக்கு என்ன பண்றாங்க? ஆனால் கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்தது? கூட 12 பேர் இருந்தாலும் 12 பேர்த்துக்கும் எதுவுமே தெரியாது. புதிதாக எழுதப்பட இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய புத்தகமா தான் என்ன பண்ணாங்க? சீசர்களும் இருந்தாங்க. அவர் பின்னாடி போனா என்ன கிடைக்கும்? அந்த நிலைமையில தான் என்ன ஆனாங்க? அவங்க வந்தாங்க பாருங்க. அப்படி அந்த லோகோஸ் என்கின்ற நிலைமையில் இருந்துதான் அந்த மாம்சத்துக்குள்ள வரும்பொழுதுதான் அவர் என்ன ஆகிறார் அப்படின்னா, என்னவாக இருந்தார் அப்படின்னா, ஒரு வாலிபனான குமாரனாக தேவனுக்கு என்னவாக இருந்தாருங்க? செல்ல பிள்ளையாக இருந்தார், ஒரு வாலிபனாக இருந்தார். மற்றும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கின்ற வைராக்கியம் உள்ளவராக என்னவா இருந்தாருங்க? கிறிஸ்து இருந்தார் அந்த லோகோஸ் நிலைமையில. ஆனால் அப்படிப்பட்டவர் என்ன ஆனார் அப்படின்னா, இங்க நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், போலியாக சித்தரிக்கப்பட்டார். என்ன பண்ணாங்க? அவரை குற்றவாளியே நியாயம் தீர்ப்பதற்கு போலியான காரியங்கள், பொய் சாட்சிகள் என்ன பண்ணாங்க? ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அவரை கொலை செய்ய வேண்டும், அவருடைய ஜீவன் என்ன ஆகணும்? போகணும். இதுல தேவனுடைய திட்டமா என்னவாக இருக்கு அப்படின்னா, இவர் சாகணும், அதுல இருந்து ஈடுபலி கிடைக்கணும். ஆதாமுனுடைய சந்ததி, அவருடைய சந்ததியில வந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பாவத்திலிருந்து என்ன ஆகணும்? மறிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தேவன் என்ன பண்றாரு? இந்த காரியங்களை வைக்கிறார். இருப்பினும் அவருடைய ஜீவன் போவதற்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? இங்க இன்னைக்கு ஒருத்தரை கட்டி வச்சு ஒரு 25 கல்லை வச்சு அடிச்சோம்னா அவர் செத்துடுவார். ஆமாவே இல்லைங்களா? ஆமா தானங்க. ஒருத்தரை நிக்க வச்சு கையில விடாம அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவர் என்ன ஆயிடுவார்? செத்துருவார். ஒருத்தர் ஒரு சகோதரர் ஒரு சப்ஜெக்ட்ல சொன்னதுதான், ஒரு மரண தண்டனை கைதிய ஒரு அறையில, இருட்டறையில வைத்து ஒரு ஜன்னல் வழியா அவரோட கையை மட்டும் வச்சு, உன்னுடைய நரம்பை நாங்க அறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ ரத்தம் சொட்டுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்க டிராப் ஆயிட்டு இருந்த ஒரு சுடுதண்ணி அப்படி. ஆனா அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னு இறந்துட்டார். ஆனா அவருக்கு ரத்தம்ல என்ன பண்ணல? அறுக்கல. ஏன் இறந்தாருன்னா, அந்த பிரஷர், இருட்டு, ரத்தம் போயிட்டு இருக்குதுன்னு அவர் பார்க்கல, கேட்டிருக்கிறார், அது நடக்குது, அதுக்கே அவர் என்ன ஆயிட்டார்? இறந்துட்டார். கிறிஸ்து பாருங்க, நைட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவரை நைட்ல இருந்து என்ன பண்றாங்க? அவரை விசாரணை. அவர் அங்க இருக்கக்கூடிய சதிசேரல் பதிசேரலுடைய கான்செப்ட் என்னன்னா, இவரை கொலை செஞ்சிரும் தான் அவங்க தீர்மானம் பண்ணினது. ஏன் அப்படின்னா, அவருடைய வாழ்வாதாரத்துல அவர் என்ன பண்ணிட்டார்? கையை வச்சுட்டார். அப்ப இவர் என்ன பண்ணிடணும்? கொலை செஞ்சிடணும் தான் அவங்க கான்செப்டே. அதுவுக்கும் சூழ்நிலைகள் என்ன ஆயிட்டு இருக்கு? வாச்சிட்டு இருக்கு. ஆனால் சிலுவையில் அத்தனை வேதனைகள், அத்தனை பிரச்சனைகள், அத்தனை உபத்திரங்கள் வந்தும், ஆணிகள் அடிக்கப்பட்டும், ஈட்டியல் குட்டப்பட்டும், முள்முடி சூட்டப்பட்டும் அவர் உயிர் போகல. சகோதரன் எழுதியிருக்கிறார், கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் பாய்ந்தும் கிறிஸ்துவனுடைய உயிர் போகல, முள்முடி சூட்டப்பட்டும் போகல, அத்தனை அலக்களிப்பும் அத்தனை சோர்வுகளும் இருந்தும் போகல. எப்படித்தான் போச்சு அப்படின்னா, இருதயம் என்னாச்சு? வெடிச்சிருச்சு. அட்டாக்கே வந்தாலே என்ன ஆயிடும்? கேட்டாலே நமக்கு பதபதைக்குது. சமீப காலமா அதிகமா கேட்கிறோம். சோ கேட்டாலே நமக்கு என்ன ஆகுது? படபடக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனோட உயிர் எப்படி போச்சு அப்படின்னா, இருதயத்தை என்ன பண்றாருங்க? இருதயம் வெடிச்சிருச்சு. சொல்றோம் பாத்தீங்களா, உங்களுக்காக நான் என் வாழ்க்கை உயிரையே தருவேன், இருதயத்தில் நீங்க தான் இருக்கீங்கன்னு. அந்த கான்செப்டை முழுமையாக சொன்னதும் செஞ்சதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம சொல்றோம்ல, உங்களை நான் இங்க வச்சிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்றோம்லங்க, அது உண்மையானவே யாரு தான் வச்சிருந்தது அப்படின்னா கிறிஸ்து தான். தன்னுடைய ஜீவனை என்ன பண்றார்? கொடுத்தார். அதுவும் எப்படி கொடுத்தார்? யாராவது இருதயம் வெடித்து செத்தார்கள் என்று இந்த நவீன காலத்துல நாம் கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. இதுக்கு முன்பாக நடந்தது என்று கேள்விப்பட்டிருக்கோமா?
கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தன்னுடைய இருதயத்துல இருந்த ரத்தமும் என்னாச்சு? சிந்தப்பட்டது. நமக்காக அது என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற பார்க்கிறோம். சோ தேவனும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் வைத்திருந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்துட்டோம்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேவன் பக்கத்துல வச்சு என்ன பண்ணார்? பக்கத்துல வச்சு என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்ன பண்றாருங்க? அவரு கண்முன் காக்கிறார். வசனம் வாசிச்சோம் பாத்தீங்களா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, இந்த ஆகாயத்துல இருக்கக்கூடிய சகலத்தையும் படைக்கும் பொழுது அவர் பக்கத்துல இவர் என்னவா இருந்தார் அப்படின்னா, என்னவா இருந்தாருங்க? செல்ல பிள்ளையாக இருந்தார். அந்த செல்ல பிள்ளைய ரொம்ப அன்பு வச்சு இவர் என்ன பண்ணியிருந்தாருங்க? என்ன பண்ணியிருந்தாரு? லோகோஸ்ங்க நிலைமையில வச்சு அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த அங்கீகாரங்களை கொடுத்திருந்தார். அதுக்கு பிற்பாடு அவர் மனிதர்கள் மேல், அதாவது தேவ பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்று நம்மேல் வச்சிருக்கிற கூடிய இந்த மகா அன்பின் நிமித்தம் என்ன பண்றாரு? அந்த லோகேஷ என்ன பண்றாருங்க? இந்த பூமியில பிறப்பதற்குன சூழ்நிலை கொடுக்கிறார். இங்க பிறந்து அதை பார்த்தா 33 வருடம் அந்த ஊழியம், அவர் பிறந்து அந்த 3.5 வருடம் ஊழிய காலங்கள் மட்டும் தேவனுடைய பராமரிப்பிலும் அவருடைய கைகளிலும் தான் கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? அடங்கிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா எல்லா இடத்திலும் தேவனத்தை அவரும் என்ன பண்றார்? விட்னஸும் செய்வார். பாருங்க, ஒரு கட்டத்துல தேவன் என்னதான் நினைக்கிறார் அப்படின்னா, தேவன் தம்முடைய குமாரனை தம்முடைய சுவாபத்திற்கு உயர்த்தும்படிக்கு அவர் என்ன பண்றாராமா? விரும்புகிறாராமா. என்ன பண்றாராமா? கிறிஸ்து தன்கிட்ட இருக்கக்கூடிய சுவாபம் அப்படின்னு என்னதுங்க? குணலட்சணங்கள் அவர் பெற வேண்டும் என்று அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விரும்புறார். ஆவிக்குரிய ஜீவனுக்கு இவர் என்ன பண்றாருங்க? என்ன பண்றாரு அப்படின்னா அவரை கடந்து செல்வதற்குண்டான சூழ்நிலைகளை கொடுக்கிறார். அதிலும் 33 வருடம் விசேஷித்த வண்ணமாக தேவனுடைய சுவாபங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு என்று முன்வைத்திருந்தது அந்த 33 வருடம். கிறிஸ்து மேலிருந்து அந்த சுவாபத்தை என்ன பண்ணிருக்கலாம்? பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்து தேவனுடைய சுவாபத்தை அறிந்திருந்தார். அதை அவர் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியமாக அந்த 33 வருடங்கள் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு. அதுலயும் அந்த 3.5 வருடம் என்னவாக இருந்திருக்குதுங்க? பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிறிஸ்துவை என்ன பண்றாரு அப்படின்னா அங்கீகாரத்தின் நிமித்தம் அந்த ப்ராசஸ்குள்ள என்ன பண்றாரு? அவர் கொண்டு செல்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த ஞான குமாரன் கிறிஸ்துவ ஒரு கட்டத்துல தேவனே என்ன பண்றாரு அப்படின்னா நொறுக்க சித்தமானார். நம்ம சொல்றோம் இல்லைங்க, அவருடைய தழும்புகளால் ஈஸியா சொல்றோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய காரியம். சொல்றோம்ல, அவருடைய தழும்புகளால் சுகமானன்னு வசனமா போர்டை என்ன பண்ணியிருக்கோம். ஆனா அந்த தழும்பு வருவதற்கு முன்பாக இருந்த ரணத்தை நம்ம என்ன பண்ண முடியல? டிஸ்கிரைப் பண்ண முடியல. நமக்கு ஒரு சின்ன ஒரு கீறல் விழுந்ததுனால அது என்னதுங்க? அது சகிக்கிறதுல சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அனஸ்தீசியா கொடுத்து தெளிந்த பிற்பாடு அந்த வலியை நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல, தாங்க முடியறதில்ல. அந்த தழும்பை பார்க்கும்போது குணமாயி அந்த வலிகள் எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தழும்பை பார்க்கும் பொழுது அந்த வலியே என்ன ஆகும்? அந்த வலியை நமக்கு என்ன பண்ணுங்க? அந்த தழும்பு அந்த வலியத்தான் என்ன பண்ணும்? அந்த இன்சிடென்ட்டை தான் என்ன பண்ணும்? அப்ப நடந்தவங்க, அப்ப நம்ம விசாரிச்சவங்க, அங்க இருந்த சூழ்நிலை அதைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அதை ஞாபகப்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ அப்படித்தான் அந்த குணலட்சணங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்வதற்கு அநேக தழும்புகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உடல்ல இருக்கு. அந்த தழும்புகள் நிமித்தம் நம்ம என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். சகோதரர் சொல்லும் பொழுது அங்க எப்படி தேவன் தன்னுடைய குமாரனுக்கு தன்னுடைய சுவாபம் வரணும் என்று சித்தம் வைத்து விரும்பினாரோ அதே மாதிரி அவரை குமாரனை பின்பற்றக்கூடிய அந்த 1,44,000 பேருக்கும் அந்த சுவாபம் வர வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாருங்களாமா? விரும்புறார். அப்போ விரும்பும் பொழுது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி தழும்புகள்லாம் வந்ததோ அதே மாதிரி தழும்புகள் வரக்கூடிய இன்சிடென்ட் நமக்கு என்ன ஆகும், வரும். எங்கிருந்தெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? எங்கிருந்து வேணா வரலாம், சுத்தி சுத்தி வரலாம். நம்மளுடைய அழைப்பு இன்னையோட முடிய போகுது அப்படின்னா எங்கிருந்து வேணா என்ன ஆகும்? ஏன் அப்படின்னா நம்மளுடைய எதிராளியான சாத்தான் எப்படி இருக்கிறார்? கட்சிக்கிற சிங்கமா இருக்கிறார். அவர் இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் தாக்குவார்கள், நம்ம கணிக்க முடியாது. எங்கிருந்து வேணாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தாக்குவார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த ஒரு சுவாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்து எவ்விதத்தில் அதை முயற்சித்தார் அப்படின்னா, இயேசு தம்முடைய பலி மற்றும் மனிதர்களின் வழிகளை மிகவும் அவர் என்ன பண்ணியிருந்தார், புரிந்திருந்தார். அந்த பலிகளையும் அதில் இருக்கக்கூடிய வழிகளை என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா முற்றிலுமாக புரிந்திருந்தார். அதன் வாயிலாக பிதாவினுடைய பரிசுத்தமான நாமத்தின் மேல் அவர் என்ன வச்சிருந்தார் அப்படின்னா மகா மேன்மையான வைராக்கியமும் அதன் மேல வச்சிருந்த அன்பையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மேன்மையாக கருதுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்ப்படியும் யாவருக்கும் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே இப்படிப்பட்ட வாய்ப்பை தருகிறார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு எப்படித்தான் அவர் தயார்படுத்தி இருந்தார் அப்படின்னா, அவருக்கு நன்றாகவே தெரியும் வலியும் வேதனையும் தான் நிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் பிதாவின் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை காட்டணும் அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் செய்யணும், அதற்கு என்னென்ன நேரிடும் அப்படிங்கிற முழுமையாக அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா கற்றிருந்தார், அதை தெரிந்து கொண்டிருந்தார்னு பார்க்கிறோம். சோ கிறிஸ்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு அழைப்பை, அதாவது அந்த 33 வருடத்தையும் அதுலயும் அந்த 3.5 வருடத்தையும் ரொம்பவும் என்னதான் பண்ணியிருந்தான்னா விருப்பத்துடன் மனதில் ஏற்றுக்கொண்டு அதற்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கு என்று கீழ்ப்படிந்து நடந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு அசாத்தியமான தேவன் மேல வைத்திருந்த அன்பை வைத்து மட்டுமே தான் என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். இதுல ஏசாயா புஸ்தகங்களை 53ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், ஃப்ரீயா இருக்கும்போது வாசிக்க வேண்டாம். சோ இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தீர்க்கதரிசனங்கள் படிதான் இதை நிறைவேறும் அப்படிங்கிறது அவர் என்னவா இருந்தார், உறுதியா இருந்தார். அந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையும் இங்க என்ன ஆயிடுச்சு, அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா அதுல ரொம்ப விஜிலண்டாக அவர் இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இந்த அப்பத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவமும் இல்லாதவர். இந்த பாவமே இல்லாதவரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் என்ன பண்றார், நொறுக்க சித்தமானார். நொறுக்க சித்தமானாலும் இது நமக்காக, அதாவது பாவத்தில் இருக்கக்கூடிய நமக்காக இருந்தாலும் கிறிஸ்து தேவனுடைய அந்த சுவாபத்தை குண லட்சணங்களை பெறுவதற்காகவும் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அதை என்ன பண்ணியிருந்தாருங்க, பிரியமாக அனுமதிச்சிருந்தார்ல. பிரியமாகங்கிற நம்ம சேர்த்தணும். ஏன் அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு என்னதான் இருக்கணும்னு நினைப்பேன், என்கிட்ட இருக்கக்கூடிய மாதிரி டேலண்ட் இருக்கும்னு நினைப்பேன், அப்படித்தான் நினைப்பேன். இல்லை என் குழந்தை இப்படிலாம் இருக்க கூட மக்கா இருக்கும்னு நினைப்போமா, இருக்க மாட்டோம். ஸோ நம்மளுடைய குழந்தை டேலண்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதற்காக என்ன வேணாலும் செய்வோம். அது என்ன சின்ன குழந்தையா இருந்தாலும் இப்ப மியூசிக் கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னா என்னதான் பண்ணுவோம், என்ன இருந்தாலும் போனதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம சூழ்நிலை அனுமதிப்போம், அதுக்கு அலோவ் பண்ணுவோம். அந்த குழந்தை எவ்வளவு விதமான லீவு அந்த ஹாலிடேஸை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம். அந்த மாதிரிதான் நம்ம குழந்தைகளுக்கே டேலண்ட் வேணும்னு நினைக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய சுபாவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அடுத்த பாத்திரத்துல பார்க்கும் பொழுது இந்த ஒரு பாத்திரம் எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. சோ இந்த ஒரு பாத்திரத்துல மனிதன் ஜீவன் பெறணும். இந்த ஒரு பாத்திரத்துலதான் மனிதன், அதாவது ஜனங்கள் பாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜீவன் பெறணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன பண்றார், வைக்கிறார். எப்படி வைக்கிறார் அப்படின்னா இப்போ ஒட்டுமொத்த மனிதர்களும் ஜனங்களும் எதற்குள்ளாக போயாச்சு. இப்போ அவர்கள் ஜீவனை பெறணும் அப்படின்னா அது யாருனால மட்டும்தான் பெற வைக்க முடியும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டும்தான் பெற வைக்க முடியும். அப்போ
இவருடைய அந்த பாடுகள் எதையை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னா ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. யாருக்கு? கிறிஸ்துவுக்கும். அந்த பாத்திரத்துல கிறிஸ்து சரியா பானம் பண்ணலைன்னா அதனாலதான் அவர் என்ன ஆகிறார்? சோ அந்த ஜீவனை பெறுவதற்கு உண்டான அந்த காரியம் கிறிஸ்துவுக்கு கூட என்ன இருக்கு? அந்த பாத்திரம் கொடுத்துருக்கு. அத வழி அதுல அந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில ஃபெயில் ஆயிருந்தா அதனாலதானே அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். அப்பா என்கிட்ட பேசல, அவரோட முகத்தை காட்டலன்னு அதனாலதானே அவர் கதறார். அதனுடைய வெளிப்படுதுன்னா தேவனே ஏன் என்னை கைவித்தீர்னு அந்த வார்த்தையில சொல்றார். சோ அந்த பாத்திரம் மிக மிக வலியை தரக்கூடியதாக இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதனோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா சரீரம் இல்லாமல் மனித ஜீவன் இல்லை, ரத்தம் இல்லாமல் மனித ஜீவன் இல்லை. இது கூட இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கிற மாதிரி சுவாசம் இல்லாமல் மனிதனுடைய ஜீவன் இல்லை. சோ இந்த இடத்துல அப்பத்தை கொடுத்து இந்த அப்பத்துல புளிப்பு இருக்க கூடாது, இது என்னுடைய சரீரம், இதுல நீங்க பங்கெடுத்துக் கொள்ளுங்க, இது நான் என்ன பண்ண சொல்றாரு, நான் வரும் அளவு இதை நீங்க என்ன பண்ணணுங்கிறார், செய்யணும்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் மனுஷனுக்கு ஜீவன் வேணும்னா ரத்தம் என்ன ஆகணும், வேணும். அதுதான் அந்த பாத்திரத்துல என்ன பண்ணப்படுகிறது, அடையாளமாக ஊத்தப்படுகிறது. இப்போ அது கூட சேர்ந்து மாம்சம் ரத்தம் வந்துருச்சு, அது கூட சுவாசம் வரணும்னா என்ன பண்ணணும், சத்தியங்கள் மீதான ஜீவனை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக நம்மை நாம் என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்மளுடைய கிரியையிலும் என்ன இருக்கணும், கிறிஸ்துவனுடைய சரீரமான அப்பத்திலையும் திராட்சையிலும் பானம் பண்ணினாலும் இது முழுமையாக நம்மளுடைய இலக்கை நோக்கி கொண்டு போயிருமா, அது கூட நம்ம போட வேண்டிய எஃபர்ட்டை கட்டாயம் என்ன பண்ணணும், போடணும். தேவனுடைய வழிநடத்தல்கள் இருந்தாலும் என்னதான் குதிரையோ தரத்தரன்னு இழுத்துட்டு தண்ணி குடியும் சொன்னாலும் அது குடிச்சாத்தான் உண்டு. நாம எத்தனை கிலோமீட்டர் இழுத்துட்டு வந்தாலும் இழுத்துட்டு வந்துட்டாரேன்னு குடிக்குமா, அது குடிக்கணும். அந்த மாதிரிதான் தேவன் என்ன வழிநடத்தல் நம்ம கொடுத்தாலும், சத்தியம், அவருடைய ஆலோசனை, சகோதரர் மேல் அன்பு, சகோதர ஐக்கியம் என்ன கொடுத்தாலும் அந்த சகோதரர்கள் காட்டும் பொழுது அந்த அன்பு மாதிரியே நம்மளும் என்ன பண்ணணும். கிறிஸ்து எப்படி அந்த பாத்திரத்தை பானம் பண்ணாரோ அதே மாதிரி பாத்திரம் நம்ம முன் வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா கொடுத்தாச்சு, கையிலேயே வச்சுதான் குதிரை மாதிரி குடிக்காம இருக்கும். அந்த சூழ்நிலை வந்தா நம்ம என்ன ஆயிடுறோம், அந்த பாத்திரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது நமக்குள்ள என்ன ஆயிருது அப்படின்னா நம்மளுடைய தாட் என்ன ஆயிருதுன்னா மாம்ச பலவீனத்துக்குள்ள போயிருது. ஏன் இந்த சூழ்நிலை தான் நம்ம என்ன பண்றோம், தேவன் கிட்ட கேட்கிறோம். இல்லைன்னா என்ன ஆயிடுறோம், அப்செட் ஆயிடுறோம். அப்செட் ஆனா பைபிள் படிக்க மாட்டோம், பைபிள் படிக்கலன்னா அடுத்தடுத்த காரியங்கள் என்ன ஆகாது. இன்னைக்கு நம் மத்தியில சபை கூடுதல் குறைவாக இருக்குது, ஈவினிங் கிளாஸ்ல ஈடுபாடு குறைவாக இருக்குது, சகோதரோட ஐக்கியத்துல குறைவாக இருக்குது அப்படின்னா பாத்திரத்துல நம்ம பானம் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம பாத்திரத்தை பானம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளோட ஐக்கியமும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய ஐக்கியத்துல நம்ம என்னவாதான் இருப்போம் அப்படின்னா அநேக ஈடுபாடுகள் நம்ம மத்தியில காணப்படும் தான் பார்க்கிறோம். ஸோ அந்த பாத்திரம் நம்ம அநேக தரம் பார்த்துருக்கோம். அந்த பாத்திரம் என்கின்ற அந்த விஷயத்துல பானம் பண்ணும் பொழுது அது கிறிஸ்து எப்படி எது மட்டும் குடிச்சார், அடி வண்டல் மட்டும் என்ன பண்ணாருங்க, குடிச்சார். அப்ப அது எப்படித்தான் இருக்கும், வண்டல் மட்டும் குடிக்கிற ரசத்தை, இப்ப நம்ம வீட்டுல வச்சிருக்க ரசத்தை அடிபாகத்தை கொடுத்தா குடிப்போமா, குடிக்கவே மாட்டோம். ஏன், அதுல என்ன இருக்குங்க, அந்த எசன்ஸ் எல்லாத்தையும் என்ன ஆயிரும் அப்படின்னா அது கொடுத்துரும். அந்த இப்ப இஞ்சி பூண்டு கடுகு அதெல்லாம் என்ன ஆயிரும், அந்த எசன்ஸை வெளியில விட்டுட்டு சக்கையா என்ன நிற்கும். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், குடிக்க மாட்டோம், குடிக்கிறதற்கு விரும்பவும் மாட்டோம். அந்த மாதிரிதான் நமக்கு என்று வைக்கக்கூடிய பாத்திரத்திலையும் கசப்பான அனுபவங்கள் தரக்கூடிய வலியும் வேதனையும் தரக்கூடிய காரியங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்குள்ளாக இருக்கும். அதை குடிப்பதற்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். அத கடைசியா நம்ம வசனம் வாசிக்கிறோம் பாத்தீங்களா, அவரோட கூட மரித்தோமானால்
அவரோட கூட ஆளுகை செய்வோம். சோ அது ஆளுகை செய்வோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு என்னதான் கொடுக்குது? அவரோட ஆளுகை செய்யறது எப்படி? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர், சப்ஜெக்ட் ஸ்பீக்கர், அவரோட கார்ல போகணும் அப்படிங்கறனாலே நமக்கு என்னவா இருக்கும்? அவர் சப்ஜெக்ட் கேட்கணும் அப்படின்னால இன்னைக்கு வெளி மாநிலத்திலிருந்து ஒரு பிரபலமான ஒரு சத்தியம் பேசக்கூடிய ஒரு நபர் வரார், ஆராதனைக்கு வரார் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்டா வந்து உட்காருவோம். ஆனா அதே மாதிரிதான் அவரோட கூட மரித்தோமானால் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணிடுறோம்? அதையும் நம்ம என்ன பண்றது இல்ல, கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. அவரோட மரித்தோமானால் அவரோட ஆளுகை செய்வோம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம சொல்லித்தானே இருக்கோம். நம்ம என்ன அழைப்புக்குள்ள வந்திருக்கோம்? என்ன சொல்றோம்? கிறிஸ்துவனோட மனவாட்டின்னு சொல்றோம், சபைன்னு சொல்றோம். ஆனால் இந்த சபை மரிக்கணும் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்கிறோமா? அதற்கு உண்டான நடைமுறைக்குள்ள சொல்றோமா? அதுக்கே தேவன் சூழ்நிலை அனுமதித்திருந்தாலும் அதையே சந்தோஷமாக நம்ம எண்ணுகிறோமா? அப்போ பவுல் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள், இவர்களால வரக்கூடிய பாடுகள்னால நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றது நிமித்தம், இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை நிமித்தம் நான் சந்தோஷப்படுறேன், நான் அவரோட மரிப்பதற்கு தயாரா இருக்கிறேன், அப்பதான் நான் ஆளுகை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன், நான் ரெடியாகிறேன் அப்படின்னு சொல்றோமா? இல்லையே. ஆனா ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, நான் கிறிஸ்துவின் மனவாட்டி, நான் அவரோட சேர்ந்து ஆளுகை செய்ய போறேன்ல என்ன பண்றோம்? சொல்றோம். ஆனால் பாடுகள் இல்ல, அந்த பாத்திரம் இல்ல, அந்த அப்பம் இல்லை அப்படின்னா என்னதுங்க? வாய்ப்பே கிடையாது. சோ இன்றைய தினத்துல கூட நமக்கு மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணப்பட்டிருக்கு? வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் பானம் பண்ணுவதற்கு அந்த அப்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனோட சரீரம். அதுல என்ன இல்லைங்க? புளிப்பில்லை. அந்த அப்பத்துல என்ன இல்லை அப்படின்னா புளிப்பில்லை. சோ புளிப்பில்லாமல் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த அப்பத்துல நாமளும் இணையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேக கோதுமை மணிகள் சேர்ந்துதான் அந்த அப்பம் என்ன ஆகுது. அதே மாதிரிதான் கிறிஸ்துவனோடு சேர்ந்துதான் கிறிஸ்து புளிப்பில்லாம இருக்கிறார். அதே மாதிரிதான் நாமும் அந்த கோதுமை மணிகளாக இணைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாமும் இந்த புளிப்பில்லாத நிலைமைக்குள்ள போவதற்காகத்தான் மீண்டும் ஒரு வாய்ப்பை என்ன பண்றார்? தேவன் கொடுக்கிறார். அதே மாதிரி அந்த பாத்திரத்துல பானம் செய்வதற்கு தான் மீண்டும் ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா நம் முன் வைத்திருக்கிறார். ஆனால் இதுக்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நமக்கு நம்ம தான் என்ன பண்ணிக்க முடியும்? அதை ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துக்க முடியும், அது மற்ற கொடுக்க முடியாது. ஸோ என்னுடைய வாழ்க்கை இதுக்கு முன்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த நினைவு கூறுதலில் அந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலும் நான் பங்கு பெறும் பொழுது என்னுடைய வாழ்க்கை இதுக்கு முன்பாக சகோதரன் மேல வருத்தம் இருந்தது. நான் முழுமையான ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கை நான் வாழல. தேவனுக்காக நான் தத்தம் செய்ய வேண்டும் எதிர்பார்த்த குணலட்சணங்களை காட்டல. எந்த ஒரு காரியமே தேவனுக்கு பிரியமாக செய்யல அப்படின்னு நமக்கு நம்முடைய இருதயத்துல கட்டாயம் என்ன பண்ணணும்? குற்றப்படணும். அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது அந்த பாத்திரத்தை நம்ம கையில தொடும் பொழுது நமக்கு என்னதான் பண்ணப்படணும்? அது பார்வையில கண்ணாடி டம்ளருக்குள்ள இருக்கக்கூடிய திராட்சரசமாக இருக்கலாம். ஆனால் இந்த சிந்தனை அதை பருகும் பொழுது, அவைகளை சாப்பிடும் பொழுது இந்த சிந்தனை என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு, இந்த இருதயம் குற்றப்படுகிறதா அப்படிங்கிறதா தேவன் என்ன பண்றார்? பார்க்கிறார். அதற்கு பிற்பாடு நடக்க இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் தேவன் என்ன பண்றார்? பார்க்கிறார். அடுத்த வாய்ப்புல நம்ம இருப்போமா என்னங்கிறத தெரியாது, இந்த உலகம் இருக்குமா என்னன்னு தெரியாது. இல்ல 1,40,000 பேர் இலக்கில் சேர வேண்டியவர்கள் இந்த வரக்கூடிய நாட்கள்ல முழுமையாக அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து முடித்து அவருடைய பாடுகளையும் அவர்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய வேதனைகளையும் அவர்கள் சந்தோஷமாக எண்ணினார்கள் அப்படின்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? அந்த லக்கத்துக்குள்ள ஓடி முடித்திருவார்கள். ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற பிதாவாகிய தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு முன் வைத்திருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு புனிதமான ஒரு எண்ணத்துல நம்ம அதை கடைபிடிப்பதற்கு தேவன் தாமே கிருபை அளிப்பாராக. வாய்ப்பளித்த அனைத்து சகோதரருக்கும் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கிறோம். வாய்ப்பளித்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கிறோம். ஆமென்.